என் பேர் சத்யா. நான் திருச்சியிலேருந்து வரேன். நான் வந்து மேக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வாஸ்து மேலே எனக்கு ஏன் இவ்வளோ ஈடுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறையா சஃபர் ஆன விஷயங்கள் நிறையா. அது என்ன காரணம், இதோட ரூட் காஸ்ட் என்ன? பிகாஸ் நான் எதுவுமே கெட்டது செய்யலை, நான் நல்லது தான் செஞ்சிட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் பசங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷனும் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ என்னால் ஏன் இந்த மாதிரி நடக்குது, எனக்கு ஏன் இந்த பிரச்சனைன்ட்டு தான் நான் இந்த இதுக்குள்ளாரே வந்தேன். இந்த மேற்கு நீச்ச வாசல்ல தான் நான் இப்போ புதுசாக ஒரு வீட்டுக்கு நான் போயிருக்கேன். வாயு ப்ராப்ளமும் இருக்குது. ஆனால் இந்த வீடு தான் எனக்கு டேர்னிங் பாயிண்ட்டு. நான் ஏன்னு கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன், இது என்னன்ட்டு இந்த வாஸ்துக்குள்ளாரே வந்தேன். அப்போ என்னோட அறிவை தூண்டின விஷயம் இந்த வீடு தான். ஈசானியத்தில் எனக்கு பாத்ரூமும் இருக்குது. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் நான் இது பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. உண்மையிலே ஐ எம் ஸோ ஹாப்பி, ரியலி ஐ எம் பிளெஸ்டுன்னு சொல்லலாம். இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், இவங்க எப்படி நடத்துவாங்க, பிகாஸ் தே ஆர் யூடியூபர்ஸ். யூடியூப்லேருந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு அந்த அளவுக்கு உண்டான ஃபேமும் கிடையாது. டு பி ஃப்ராங்க், தப்பாக எடுத்துக்காதீங்க. அதனால ஜென்ரலாக, ஏன்னா ஃபேக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. யார் உண்மையானவங்க யார் பொய்யானவங்க அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. இன்னொன்று, தப்பானவங்கள கரெக்டாக போய் சேர்ந்துடுறோம். அதுக்குண்டான பணத்தையும் நிறையா வேஸ்ட் பண்ணியாச்சு. விரயம் பண்ணிட்டு தான் நான் இங்கேயும் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா வாஸ்துன்னு சொல்லி அது வேஸ்ட்டாகவும் நான் பண்ணிட்டு தான் திருப்பி வந்து இப்போ என் வீட்டில் இன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு எதுவுமே தெரியாமல் நீ பாட்டுக்கு ஃபீஸையும் கட்டிட்டு குடும்பத்தோட இன்னைக்கு போகணும்னு வேற நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லி என் வீட்லையும் திட்டி தான் நான் இன்னைக்கு வந்தேன் ஓப்பனாக சொன்னான். பட் இன்னைக்கு கிளாஸ் உண்மையிலே இன்னைக்கு காலையில் வரைக்கும் எனக்கு ஆனால் இதுலேயும் நான் ஏமாந்துருவேனோ, இந்த கிளாஸும் எனக்கு இதாக போயிருமோ அப்படின்ற ஒரு ஏமாற்றத்தில் தான் நான் வந்தேன் ஃபர்ஸ்ட். பட் இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நவநீத கிருஷ்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உண்மையிலே யூ ஆர் மை பிரதர், அதனால நான் சொல்கிறேன். ஸோ இவரும் நல்லா பண்ணாங்க. திருமலை சார் அவங்களும் சூப்பராக பண்ணீங்க. உண்மையிலே ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்கள் நல்லா கிளாஸ் நிறைய நடத்தணும். என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு நல்லது நடக்கணும். நான் எப்படி என்னால் முடிஞ்சது பண்ணுறேனோ அது மாதிரி அவங்களும் வந்து நிறைய வீடுங்களுக்கு சொல்லி அது நல்லா பண்ணாங்க அப்படின்னா உண்மையிலே நல்ல விஷயமா இருக்கும். நீங்கள் அதை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. உண்மையிலே நான் ப்ரே பண்ணிக்கிறேன் ஃபார் யூ, உங்கள் 2 பேர்த்துக்காகவும். உண்மையிலே நீங்கள் இன்னும் நிறையா பண்ணணும். பிகாஸ் ரவி ரமணன் சாரை மிஸ் பண்ணிட்டோம். இவர் இறந்ததுக்கப்புறம் நம்ம இவரை தேட ஆரம்பிச்சோமே அப்படின்னு நினச்சேன். அவரை தேடுதல்ல நிறையா பேர்த்த நான் பார்த்தேன். அதில் நிறையா பேரை பார்த்தேன் அவரோட ஸ்டூடெண்ட்டுன்னு. பட் அந்த பேசின விதங்கள்ல நான் சூஸ் பண்ணது நவநீத கிருஷ்ணன். அதனால நான் அவரை வந்து நான் மீட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க கைண்டா பேசுறீங்க, நீங்க இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கீங்க. பட் ஆனா என்னவோ தெரில, அவர்கிட்ட நான் பேசினேன், என் விஷயத்தையும் சொன்னேன். போடுங்க ஒரு 2.5 லட்சம் ரூபா அப்படின்னு கூட என்னை நக்கலாஸ் கேட்டாரு என்னோட விஷயத்தெல்லாம் சொல்லும் போது. பட் அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா இவர் எங்கேயோ இங்க இருக்காரு, நான் திருச்சியில இருக்கேன், இவரை நான் பார்த்தது இல்லை போனதில்லை. நீ ஏமாத்திருவீங்களோன்னு கூட நினைச்சிட்டு நான் வந்தேன். ஓப்பனா சொன்னா இந்த பணமும் காலிதான் அப்படின்னு நினைச்சிட்டு பெட்ரோல் போட்டுட்டு கார் எடுத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டம். உண்மையிலே ஐ எம் சோ ஹாப்பி. இன்னைக்கு நிறைய கத்துக்கிட்டேன். உண்மையிலே அவர் பேசும் விதம் சொல்லி கொடுத்தது எனக்கு உட்காந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். எதுவுமே நோட்ஸ் எடுக்கல. இன்னொன்று, உங்க கூட இன்ட்ராக்ஷனும் எனக்கு நல்லா இருந்துச்சு. இவர் நிறைய நல்லா கேட்டுட்டே இருந்தாரு. அதே மாதிரி நீங்க உண்மையிலே இங்க உள்ள ஒரு எல்லாருமே ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபேமிலி, நல்ல ஒரு ஃபீல். இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. இன்னைக்கு நைட்டு நான் ட்ராவல் பண்ணாதான் நாளைக்கு ஸ்கூல் போகணும். லீவும் கிடையாது எனக்கு. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி. இன்னைக்கு வந்ததுல ரொம்ப சாட்டிஸ்ஃபை. இந்த கிளாஸ் எனக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி நீங்க ரவிரமணன் ஸ்டூடெண்ட்டோ நான் உங்க ஸ்டூடெண்ட்னு சொல்லணும். அந்த அளவுக்கு உங்க கையில தான் இருக்கு. என்னை அந்த மாதிரி கொண்டு வரணும். சரியா? நான் என்ன நம்பல, உங்களை தான் நம்புறேன். அதனால உங்க ஸ்டூடெண்ட்டுன்னு நான் சொல்லணும். எப்படி என் ஸ்டூடெண்ட் சொல்றானோ நான் உங்க ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லணும். அக்காமடேஷன் குட், எல்லாமே நல்லா இருந்துச்சு. வாஸ்து நல்லா இருந்துச்சு, கிளாஸ் எக்ஸலன்ஸ், ஃபுட்டும் நல்லா இருந்துச்சு. இன்ன வரைக்கும் 5-6 மெசேஜ் என் ஹஸ்பண்ட் பண்ணிட்டாரு, எப்போ வர எப்போ முடியுது. எந்திரிக்கவே இல்லாம நானும் இன்னும் உக்காந்துக்கிட்டே தான் இருக்கேன். போகணும்னு தோணலை. நல்லா தான் இருக்கு, இடமும் நல்லா இருக்கு. நீங்க நல்லா பண்ணுங்க. இதோட இன்னும் பெரிய ஹால்ல பண்ணணும். அதுக்கு நான் வரணும், நானும் பேசணும். ஆமா, நிறைய பேர் வரணும். பெரிய ஹால் மீன்ஸ் அதான் ரீசன். அது மாதிரி பண்ணணும். இன்னும் நல்லா பண்ணுங்க. உண்மையிலே ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க, முடியும் உங்களால. ஆல் தி பெஸ்ட். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச்.